இப்போ நம்ம பார்க்குறது பிரவீன் பூர்வாதில் ராஜ்ய பாஷா ராஷ்டிர பாஷா டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ராமவிலாஸ் சர்மாவுடைய எஸ்ஸே இது, கட்டுரை. லேखक परीक्षे राज्य भाषा राष्ट्र भाषा श्री रामविलास शर्मा का निबंध है. ஸோ இந்த ராஜ்ய பாஷா ராஷ்டிர பாஷான்றது ஸ்ரீ ராமவிலாஸ் சர்மாவுடைய ஒரு எஸ்ஸே, கட்டுரைன்னு சொல்லலாம். ஆக்கி பிராரம்பிக் ஷிக்ஷா गांव में हुई. ஸோ இவருடைய அந்த பிரைமரி எஜுகேஷன் வந்து கிராமத்தில் தான் அவர் வந்து படித்தார். உச்ச ஷிக்ஷா லக்னோ மேம் हुई. ஹையர் எஜுகேஷன் லக்னோவில் முடித்தார். ஆரம்பமே வே கவிதா லிக்தே தே. ஸோ ஸ்டார்டிங்கில் அவர் வந்து ஃபஸ்ட்டு கவிதைகள் தான் எழுதிக்கிட்டு இருந்தார். फिर आपने एक उपन्यास और नाटक लिखा. ஸோ அதுக்கப்புறம் அவர் உபன்யாசம், நாவல்கள், நாடகங்களும் எழுத ஆரம்பித்தார். உஸ்கே பாத் ஆலோசனா காரியமையும் சுட்டு கையே. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த சர்வே, ரிசர்ச் அந்த மாதிரியான வேலைகளில் வந்து ஈடுபாடு காண்பிக்க ஆரம்பித்தார். ஆப்கோ சாகித்ய அகாடமிக்கு ஓர்சே சம்மானித் கியா கயா. ஸோ அவருக்கு அந்த அகாடமி இருக்கு இல்லையா, அந்த இலக்கிய அகாடமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு ஹானரும் கிடைச்சிது. அதாவது அவர் வந்து ஹானர் பண்ணாங்க. आपने पुरस्कार के रूप में मिले रुपयों को साक्षरता प्रसार के लिए दान कर दिया. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, புரஸ்கார் கே ரூபமே, அதாவது அவார்டாக கிடைச்ச அந்த பணத்தை சாட்சரத்தான அந்த படிப்பறிவுக்காக, ஸோ படிப்பறிவை பற்றியான பிரச்சாரத்துக்காக தானமாக கொடுத்துட்டாரு. லேக பரீட்சை, அதாவது இந்த கதை அந்த ராஷ்டிர பாஷா ராஜ்ய பாஷா பற்றியான ஒரு இன்ட்ரொடக்ஷன். என்ன, ஹம் பஹலே அங்கிரேசோங்கே குலாம் தே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து யாருக்கு அடிமையாக இருந்தோம், ஆங்கிலேயர்களுக்கு வந்து அடிமை. குலாம்னா ஸ்லேவ், அடிமையாக இருந்தோம். அப் அங்கிரேசிக்கே குலாம் ஹை. அதுக்கப்புறம் ஆங்கிலேயருக்கு, அதாவது அதுக்கப்புறம் ஆங்கிலத்துக்கு அடிமையாயிட்டோம். इस गुलामी को तोड़ फेंकने के उपाय इस निबंध में बताए गए हैं. ஸோ இந்த அடிமைத்தனத்தை வேரோடு பிடுங்கி எறியதுக்கான வழிகளை தான் இந்த கட்டுரையில், இந்த எஸ்ஸேல நமக்கு வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சாராங்ஷம் என்னன்னு பார்க்கலாம். ஹிந்தி பாஷை நேதா, அதாவது ஹிந்தி பாஷைனா ஹிந்தி மொழி தெரியாதவங்க வந்து தலைவராக எப்படி இருந்திருக்காங்க. காந்திஜி ஹிந்தி பாஷை தே, फिर भी वे हिंदी में भाषण देकर जनता को मोह लेते थे. அதாவது காந்திஜி வந்து ஹிந்தி பாஷை, ஹிந்தி மொழி தெரியாதவர் இருந்தாலும் அவர் என்ன பண்ணார், ஹிந்தியில் வந்து லெக்சர் கொடுத்தாரு. அதாவது அவருடைய சொற்பொழிவுன்னு சொல்லலாம். சொற்பொழிவை மக்களுக்கு வந்து கொடுத்து மக்களுடைய அன்பை வந்து பெற்றார். हिंदी जाने बिना कोई अखिल भारतीय नेता नहीं बन सकता. அதாவது ஹிந்தி தெரியல அப்படின்னா, ஹிந்தி ஜானே பீனா, ஸோ ஹிந்தி தெரியல அப்படின்னா யாருமே வந்து இந்த அகில இந்திய தலைவராக வந்து ஆக முடியாது. ஏன்னா அகில இந்திய தலைவராக ஆகணும்னா கண்டிப்பாக ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும். சுபாஷ் சந்திர போஸ் ஹிந்தி பாஷை ஹோக்கர் பி ஹிந்தி மே பாஷன் தேத்தே ஹை. அதாவது அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸுமே ஹிந்தி பாஷி, அவர் வந்து ஹிந்தி மொழி தெரியாதவராக இருந்தாலும் ஹிந்தியில் என்ன பண்ணாங்களாம், அதுக்கான முயற்சிகளை எடுத்து சொற்பொழிவு கொடுத்தாங்க. वे यह न समझते थे कि इसके उनकी मातृभाषा अपमानित है. ஸோ அவங்களுக்கு இந்த விஷயம் என்ன புரியல அப்படின்னா, இதன் மூலமாக இந்த மாதிரி அவங்க ஹிந்தியில் பிரச்சாரம் பண்ணுறது மூலமாக தன்னுடைய தாய்மொழியை வந்து அவமானப்படுத்துகிறோம் அப்படின்றது தெரியாமையே அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நெஹ்ருஜி கா பாஷன் பூரா பாரத் சுன்தா ஹை சுனதாத்தா. அதாவது நேருஜினுடைய அந்த சொற்பொழிவை இந்த உலகமே, இந்த இந்தியாவே வந்து கேட்டுட்டு இருந்துச்சு. ஐசா கோயி நேதா நஹி ஹை. அப்போல்லாம் வந்து அப்படிப்பட்ட தலைவர்கள், அதாவது முழுமையாக ஹிந்தி தெரிஞ்ச தலைவர்கள் வந்து இல்லை. இப்போ வந்து இப்படிப்பட்ட, அதாவது அந்த காலத்தில் வந்து மொழி தெரியலனாலும் அதுக்கான முயற்சிகள் எடுத்து அந்த மொழிகளை கற்று மக்கள்கிட்ட போய் சேருவாங்க. ஆனால் இப்போ வந்து ஐசா கோயி நேதா நஹி, அந்த மாதிரியான தலைவர்கள் இல்லை. ஏன்னா ஹிந்தி பாஷை நேதா ஹிந்திக்கு அவஹேளனா கரஹே ஹை. ஏன்னா அந்த ஹிந்தி தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, ஹிந்தியை வந்து அவமானப்படுத்துகிறாங்க. आज के नेता, இப்போ இருக்கிற தலைவர்கள் எப்படி இருக்காங்க. காந்திஜி और उनके अनुयायियों ने दक्षिण भारत में हिंदी प्रचार किया है. அதாவது காந்திஜியும் அவருடைய ஃபாலோவர்ஸுமே இந்த சவுத் இந்தியாவில் ஹிந்திக்கான பிரச்சாரத்தை வந்து பண்ணினாங்க.
காந்திஜி ஜனதாக்கு பஹூத் நஜ்தீக் தே. ஸோ அதனால தான் காந்திஜியை மக்கள் கிட்ட ரொம்ப நெருங்க ஆரம்பித்தார், மக்கள் கிட்ட நெருங்கி தொடர்பு இருந்துச்சு. ஆஜ்கே நேதா அங்கிரேசி பிரேமி ஹே. ஆனால் இப்போ இருக்கிற தலைவர்கள் வந்து ஃபுல்லாக ஆங்கிலத்தை விரும்புவர்களாக இருக்காங்க. இஸ்லியே ஜனதாக்கே நிக்கட் ஜானே மேம் சஃபல் நஹி ஹோ ரஹே ஹே. ஸோ அதனால தான் மக்கள் கிட்ட நெருங்கிறதுக்கான முயற்சிகளில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காம போயிடுச்சு. அங்கிரேஜி ஜானே வாலே கித்தனே, அதாவது ஆங்கிலம் தெரிந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேருன்ற ஒரு அனாலிசிஸ் இது. हाई स्कूल परीक्षा को मानदंड मानकर किया गया आंकड़ा बताता है कि அதாவது ஹை ஸ்கூல் எக்ஸாம்ஸை வச்சு அந்த அனாலிசிஸை வச்சு அதை ஒரு மெஷர்மெண்ட்டாக வச்சு என்ன அனாலிசிஸ் ஆங்கடா அப்படின்னா என்ன அனாலிசிஸ் சொல்லுது, அப்படி அசஸ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அங்கிரேசி படேலிக்கே, அதாவது ஆங்கிலம் படிக்கிறவங்களும் எழுதுகிறவங்களும் கேவல் 1% ஹை, ஒன்லி 1% தான். ஃபீசதி அப்படின்னா விழுக்காடு பர்சன்டேஜ் தான். ராஜநைதிக் காரியம் கேலியே, அதாவது இந்த பொலிட்டிக்கல் வேலைகளுக்காக, அந்த அரசியல் வேலைகளுக்காக அங்கிரேசி கா உபயோக கர்னேக்கு க்ஷமதா ரக்னே வாலே, அந்த ஆங்கிலத்தை பயன்படுத்துறதுக்கான திறமை இருக்கிறவங்க வந்து ஒன்லி 0.25% சே அதிக் நஹி ஹை. ஸோ 0.25% மேலே கிடையாது. ஸோ அதனால தான் இன்கே பல்பர், இந்த பலத்தின் காரணமாக தான் சங்சார் கா படா ஜனத்தந்த செல் ரஹா ஹை. ஸோ இந்த உலகத்தினுடைய மிக பரந்த மிகப்பெரிய குடியாட்சி மக்களாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஆங்கிலம் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சோட்டாசா வர்க்க, ஆனால் ஒரு சின்ன வர்க்கங்கள், ஒரு சில குரூப்ஸ் மட்டும்தான் அங்கிரேசிக்கே பல்பர், ஆங்கிலத்தினுடைய உதவியினால், அந்த பலத்தினால தேஷ்வாசியோங் பர், அந்த நம்ம சிட்டிசன்ஸ் மேலே ராஜ் கர்த்தாத்தா ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கிரேசிக்கு குலாமே, அதாவது எப்படி வந்து ஆங்கிலத்துக்கு அடிமையாக இருக்காங்க. அங்கிரேசிக்கு சம்பந்தமே கஹா ஜாத்தா ஹை கி யஹ விஸ்வ பாஷா ஹை. ஸோ அதாவது ஆங்கிலத்தை பற்றி சொல்லணும்னு சொல்லும் பொழுது அது ஒரு உலக மொழி அப்படின்னு சொல்லலாம். ஹிந்திக்கு சம்பந்தமே கஹ ஜாத்தா ஹை கி, ஆனால் ஹிந்தியை சொல்லும் பொழுது, ஹிந்தி சம்பந்தமாக நம்ம பேசும் பொழுது ஹிந்தி பாஷா ஹிந்தி பாஷியோ பர் லாத்தி ஜாத்தி ஹை. ஸோ அந்த ஹிந்தி மொழி வந்து ஹிந்தி தெரியாதவங்க மேலே ஒரு அடியாக தான் இருக்குது, அதாவது அவங்க மேலே திணிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிரேசி யா ஹிந்தி, ஆங்கிலமா இந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சப் யஹ் சவால் ஆத்தா ஹே. ஸோ எப்போ இந்த கேள்வி எழும்புதோ தப் லோக், அப்போ மக்கள் அங்கிரேசி கோ ஹி சுனத்தே ஹே. ஸோ எங்களுக்கு ஆங்கிலமே சரியாக இருக்குது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் லோகோं को हिंदुस्तानी गुलामी से, ஸோ இந்த மக்களுக்கு இந்துஸ்தானிக்கு அடிமையாக இருக்கிறத விட அங்கிரேசிக்கு குலாமி, ஆங்கிலத்துக்கு அடிமையாக இருக்கிறது அச்சி லக்தி ஹே, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் சொல்ல வராங்க. பிராந்தமே பிராந்திய பாஷா, அதாவது ரீஜனல் லாங்குவேஜ், மாகாணம் சொல்லுவாங்களே, இந்த மாகாணத்தில் மாகாண மொழி. நேதாவோं को स्पष्ट करना चाहिए कि, அதாவது தலைவர்களுக்கு என்ன ஒரு கிளியரான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஹிந்தி அங்கிரேசி கா ஸ்தான் நஹி லேகி, அதாவது ஹிந்தி வந்து ஆங்கிலத்துக்கான இடத்தை வந்து இன்னும் முழுமையாக பெறலை. பிராந்திய பாஷா மேம் ஹி காம்காஜ் ஹோகா, அந்தந்த ரீஜனில் அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜில் தான் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பிராந்தோங்கி பரஸ்பர் விவகார் கேலியே, அந்த ரீஜனுக்கான அதுக்கான வேலைகளில் और केंद्रीय राजकाज के लिए, அதுக்கப்புறம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்களே அந்த அரசுக்காகவுமே ஹிந்திக்கா விவகார் ஹோகா, ஹிந்திக்கான அவசியம் வந்து இருக்குது, ஹிந்திக்கான செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி அந்த மொழி வந்து ஒரு மொழியாக மட்டும்தான் இருக்குது, எல்லாராலையும் அது வந்து பேசப்படலை. லோகோங்கா கலத் விச்சார், மக்களுடைய தவறான ஒப்பீனியன் என்ன, கருத்து. आज भारत के लोग दूसरी भारतीय भाषाओं से घृणा करके अंग्रेजी को गले लगते हैं. அதாவது இப்போ இருக்கிற மக்கள், இப்போ இருக்க இந்திய மக்கள் வந்து தூசரி பாரதிய பாஷாவோங் சே, அதாவது இன்னொரு இந்திய மொழியை வந்து வெறுத்துட்டு அங்கிரேசிக்கோ கலே லக்தே ஹே, ஆங்கிலத்தை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. லோகோं को यह गलत विचार हुआ है कि, அதாவது மக்களுடைய தவறான கருத்து என்ன அப்படின்னா பாரதிய பாஷாயை தரித்திரகை, அதாவது நம்மளுடைய இந்திய மொழி வந்து சரியான மொழி இல்லை. और अंग्रेजी के बिना हमारा काम चल नहीं सकता,
அதாவது ஆங்கிலம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய எந்த வேலைகளும் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது, ஒரு கருத்து இருந்தது. कुछ लोग कहते हैं कि हिंदी में उद्योग और विज्ञान की बातों का समझाने के लिए பாரிபாஷிக் சப்தாவளி நஹி ஹை. அதாவது ஒரு சில மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்தி மேம் உத்தியோக், அதாவது ஹிந்தியில் வேலைகளுக்காகவும் அறிவியல் சம்பந்தமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக பாரிபாஷிக் சப்தாவளி நஹி ஹை. ஸோ ஹிந்தியில் அப்படிப்பட்ட சொற்கள் வந்து எளிமையாக புரிந்துக்கக்கூடிய சொற்கள் வந்து ஹிந்தியில் இல்லை. मगर पारिभाषिक शब्दों का उपयोग सीमित क्षेत्र में विशेषज्ञ करते हैं. அதாவது இந்த லாங்குவேஜ், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே, இந்த சொற்கள் ஹிந்தியில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஹார்ட் வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் சீமிட்னா ஒரு லிமிட்டட் ஃபீல்டில் மட்டும்தான் வந்து அதை பற்றி தெரிஞ்சவங்க, விசேஷன்னா அதை பற்றி தெரிஞ்சவங்க, அந்த வேர்ட்ஸை பற்றியான மீனிங் புரிஞ்சவங்க மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஜனதா நஹி, மக்களால் முடியலை. यह शब्दावली गढ़ी जाती है, ஏன்னா இந்த சொற்கள் எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஹிந்தி में पारिभाषिक शब्दावली बनाई जा सकती है. ஸோ ஹிந்தியில் என்ன பண்ண முடியும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து ஈஸியாக எளிமையாக வந்து உருவாக்க முடியும் அப்படின்றதுனால ஹிந்தியில் வந்து இந்த வார்த்தைகள் இருக்குது. அங்கிரேசிக்கோ பகாவோ, அதாவது ஆங்கிலேயர்களை வந்து வெளியேற்றுது, ஆங்கிலத்தை வந்து அந்த நாட்டை விட்டு எப்படி வெளியேற்றணும். प्रदेशों के स्कूलों में शिक्षा का माध्यम वहाँ की प्रादेशिक भाषा होनी चाहिए. அதாவது அந்த பிரதேசம்னு அந்த நாட்டினுடைய ஸ்கூலில் இருக்கிற எஜுகேஷனுடைய மீடியம், அதாவது அவங்க டீச் பண்ணுற மெத்தட், அந்த எஜுகேஷனுடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங், அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களே அது வஹாங்கி பிராதேஷிக், அங்கே இருக்கிற நாட்டினுடைய மொழியை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு நாடாக இருந்தாலும். शिक्षा संस्थाओं से लेकर न्यायालयों तक सारा काम अंग्रेजी में हो रहा है. அதாவது அந்த எஜுகேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து அந்த கோர்ட்டு, நீதிமன்றம் சொல்கிறோம் இல்லையா, அது வரைக்குமே எல்லா வேலைகளும் ஆங்கிலத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆங்கிலத்தில் தான் எல்லாமே பண்ணுறாங்க. யஹ் பந்த் ஹோனா சாஹியே, இதை நம்ம என்ன பண்ணணும், தடை பண்ணணும். பாரதிய பாஷாவோங்கி சம்ருத்திக்கோ ஸ்வீகார் கர்க்கே, அதாவது நம்ம இந்திய மொழி இருக்குல்லையே, அந்த இந்திய மொழியினுடைய வளத்தை, அந்த இந்திய மொழியினுடைய அந்த சிறப்பை நம்ம பயன்படுத்தி அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கிரேசிக்கு, அந்த ஆங்கிலத்தை விஸ்வவித்யாலயம் சே நிக்கால் தேனா சாஹி, அந்த யூனிவர்சிட்டியிலேருந்தே அதை வெளியேற்றணும் அப்படின்றதுனா இவங்களுடைய கருத்தாக இருந்துச்சு. விசேஷத்தை என்ன அப்படின்னா, ஹிந்திக்கு உன்னதி பாரத்துக்கு உன்னதி ஹே, அதாவது இந்தியனுடைய வளர்ச்சி இந்த இந்தியாவினுடைய வளர்ச்சியாக கருதுனாங்க. लेखक ने लोगों के गलत विचारों को दूर करने का प्रयास किया है. அதாவது ரைட்டர் வந்து மக்களுடைய இந்த தவறான கருத்தை வந்து மக்கள் மனதிலேருந்து தூக்கி எறியன்றதுக்கான முயற்சியாக தான் இந்த விஷயம் இருக்குது.